காவேரியோட அம்மா வீட்ல வந்து வீடெல்லாம் காலி பண்ண ரெடி ஆகுறாங்க. டெம்போவும் வந்து வந்து இறங்கிடுது. அதில எல்லா சாமானையும் ஏத்திட்டுருக்காங்க. அந்த டைம்ல விஜய் வந்து மாடியிலேருந்து பார்க்குறாரு. உடனே வந்து "ஐய்யய்யோ! இவர் போக்கூடாதே! போனா பெரிய பிரச்சனை ஆயிடுமே! அவங்க போனா போறாங்க. நீங்க எதுக்கு அங்க போறீங்க?" அப்படின்னு சொல்லி ராகினி தடுக்க பார்க்குறாங்க. "நீ வாய மூட்டு போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு கீழ போறாரு. "வேணாம்ப்பா வீண் பிரச்சனை வேணாம்ப்பான்னு" தாத்தா சொல்றாரு. "நீங்க அமைதியா இருங்க தாத்தா. நான் விடவே மாட்டேன் தாத்தா. ஏன் காவேரியை கூட்டிட்டு போறாங்க? நான் எப்படி தாத்தா விட முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. "இங்க பாரு காவேரி, எதுக்காக வந்து வீட காலி பண்றீங்க?" அப்படின்னு. "இங்க பாரு நாங்க வீட காலி பண்ணுவோம். அது எங்க இஷ்டம். நீ யாரு கேட்கறதுக்கு? மரியாதை இங்கேருந்து போயிடு" அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு வந்து இங்க குமரன் வந்து சொன்னோனே, விஜயால தாங்கிக்கவே முடியல. "என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நான் கேள்வி கேட்பேங்க. நான் எதுக்கு வந்து கேள்வி கேட்கக்கூடாது? நான் காவேரியோட புருஷங்க. காவேரி எதுக்கு கூட்டின்னு போறீங்க? நீங்க வேணா போங்க. காவேரி எதுக்கு கூட்டின்னு போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நாங்க அப்படிதான் கூட்டின்னு போவோம். நீ தான் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறல. அப்புறம் எதுக்காக தேவையில்லாம காவேரின்னு வந்து ஃபிலிம் காட்டுறியா? போறியா இப்ப இல்லையா?" அப்படின்றாரு. உடனே வந்து "நான் போக முடியாது. காவேரி ப்ளீஸ் காவேரி சொல்லு காவேரி" அப்படின்னு சொன்னோனே, காவேரி என்ன பண்ணுன்னு தெரியாம அழுதுட்டு நிற்கிறாங்க. "காவேரி ப்ளீஸ் காவேரி சொல்லு காவேரின்னு" சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. இங்கேருந்து கிளம்ப போறியா இப்ப இல்லையா? அவ்வளோதான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். மரியாதை போடா இங்கேருந்து அப்படி சொல்லிட்டு சட்டைய பிடிக்கிறாரு. பிடிச்சி தள்ளி விடுறாரு நம்ம குமரன். உடனே வந்து விஜயும் வந்து சட்டைய பிடிக்கிறாரு. "உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏன் காவேரி கூட்டின்னு போ. நீங்கலாம் யாரு? எதுக்காக காவேரி கூட்டின்னு போறீங்க?" அப்படின்னு நிவின் தடுக்கிறாரு. இவங்க 2 பேருமே அடிச்சுக்கிறத பார்த்துட்டு, "காவேரி ப்ளீஸ் காவேரி போகாத காவேரி. சொன்னா கேளு காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கத்துறாரு. எங்க காவேரி என்ன பண்ணுன்னு தெரியாம அப்படியே நிற்கிறாங்க. அவ தான் அமைதியா இருக்கால, அத பத்தி புரிஞ்சுக்க வேணாம். "இங்கேருந்து கிளம்புடா" அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா திட்டி விடுறாங்க. போறியா இப்ப இல்லையான்னோனே, "காவேரி ப்ளீஸ் காவேரி. ஏன் காவேரி இங்கேருந்து போற? சொல்லு காவேரி. நான் யாருன்னு சொல்லு காவேரி. இவங்கலாம் யாருன்னு என்ன கேட்குறாங்களே காவேரி. நான் யாரு? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு காவேரி" அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாரு. காவேரி அமைதியா இருக்காங்க. தாங்கிக்க முடியாம விஜய் வந்து அழறாரு. எங்க தாத்தா வந்து அவர சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாரு. சாரதா வந்து எல்லா பொருளையும் ஏத்தியாச்சு. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த சாவி எடுத்துட்டு போயிட்டு அந்த பெரியவர்கிட்ட குடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சாவிய குடுக்குறாங்க. உடனே வந்து அத காவேரி வாங்குறாங்க. "ஏன்டி நீ வாங்குற?" அப்படின்னோனே, "நான் போய் குடுத்துட்டு வரேம்மா" அப்படின்னோனே, "என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல எதுக்காக இப்ப நீ அங்க போற? அவ தான் சொல்றாளம்மா குடுத்துட்டு வரேன்னு விடுமா" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "இங்க பாரு குடுத்துட்டு உடனே வா. தேவையில்லாமலாம் பேசியிருந்தா அவ்வளோதான். அதுவும் தாத்தாக்காக மூஞ்சிக்காக தான் நான் பார்க்குறேன். சரி தாத்தா கிட்ட சொல்லிட்டு வா" அப்படி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரியும் போறாங்க. எங்க எல்லாருமே மனசு கஷ்டத்தோட உட்காந்துருக்காங்க. காவேரி வந்து வராங்க வீட்டுக்கு. வந்தோனே, "என் காவேரி வந்துட்டா என்னை தேடி. எனக்கு தெரியும் தாத்தா வந்துருவான்னு. நான் இல்லாம இருக்க மாட்டேன் தாத்தா" அப்படி சொல்லிட்டு ஓடி வராரு விஜய். எங்க காவேரி வந்து பார்த்தோன்னே காவேரி அப்படியே அதிர்ச்சியா நிற்கிறாங்க. காவேரியும் கையில பேக் வச்சிருக்காங்க. அத பார்த்துட்டு விஜய் தேடி காவேரி வந்துட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. "நான் சாவி குடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். வீட்டு சாவி" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "ஏம்மா காவேரி இப்படிலாம் பண்ற?" அப்படின்னோனே ஒண்ணுமே பேச முடியாம விஜய் வந்து அப்படியே நிற்கிறாரு. "காவேரி என்ன சொல்ற நீ?" அப்படின்னோனே, "ஆமா வீட்டு சாவி குடுத்துட்டு தான் போறதா நான் வந்தேன். நீங்க தான் என்ன சொல்லிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து என்ன பண்ண போறேன்? நான் போய் தானே ஆவணும்" அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு விஜய் வந்து பயங்கரமா கதறாரு. "காவேரி ப்ளீஸ் காவேரி நான் சொல்றது கொஞ்சம் கேளு காவேரி. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு" அப்படின்னோனே, விஜய் விடுங்க விஜய். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க நெனச்ச மாதிரி எல்லாமே நடந்துச்சு பாருங்க. காவேரி சாவி எடுத்து வந்து குடுத்துட்டா. இங்க பாருங்க உங்கள கூப்பிடுறா பாருங்க வெண்ணிலா. வெண்ணிலாக்காக தானே காவேரிய வந்து விரட்டுனீங்க. இது கரெக்ட்டு தானே? இப்ப தான் வெண்ணிலா வீட்ல இருக்கால. காவேரி போனா போட்டும். இதுக்கப்புறம் வெண்ணிலாவும் நீங்க சந்தோஷமா வாழணும்" அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல புகுந்து ராகினி வந்து குழப்புறாங்க. இத பார்த்த காவேரி, "அதுதான் வெண்ணிலா உங்களுக்கு இருக்கால்ல. சந்தோஷமா இருங்க விஜய்" அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. "காவேரி நான் சொல்றது கேளு காவேரி. நீ ஏன் இப்படிலாம் பண்ற?" அப்படின்னோனே காவேரி கிளம்பிடுறாங்க. விஜய் வந்து காவேரின்னு ஓடி வராரு. உடனே காவேரி வந்து, தாத்தா ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. நீங்க என் பேத்தி மாரி என்ன பார்த்துக்கிறீங்க. ரொம்ப நன்றி தாத்தா. பாட்டி நான் வரேன் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. "காவேரி நில்லுடி. நான் சொல்றத கேளுடி ஒரு நிமிஷம்னு" சொல்லிட்டு விஜய் கதறி வந்து துடிக்கிறாரு. விஜய் கவனிக்காத காவேரி வந்து அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. இத பார்த்து விஜய் வந்து பின்னாடியே ஓடுறாரு. உடனே அவங்க மாமா வந்து தடுத்து நிறுத்துறாரு. "நீங்க கிளம்புங்க" அப்படி சொல்லிட்டு, "வாப்பா" அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போறாரு. "காவேரி என்னை விட்டு போறா தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வந்து கைய பிடிச்சுட்டு கதறி அழறாரு.